எந்த டைப் ஆஃப் ஷேப்பில் இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் இந்த லட்கனை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ராய்ட்ரியை ஒட்டி கட் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு சுற்றிலும் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தம் 4 பீஸ் கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு பேக் ஃப்ரண்ட்டு 2 சைட்லேயுமே டிசைன் வர மாதிரி இருக்கும். ஸோ இது ஆரி ஒர்க்கில் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோப்பை உள்ளே வச்சு சென்டரில் பேக் சைடில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பண்ணி காட்டுறேன். ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டாக அந்த ஷேப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோப்பை வச்சுட்டு இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நார்மல் நீடில் இதே கலரில் த்ரெட்டு கோர்த்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஊசிலேயே வந்து லைட்டாக உள்ளே தள்ளி விட்டு நீங்கள் வந்து நார்மலான ஒரு ஸ்டிச்சு, நம்ம நார்மலாக ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி 2 கிளாத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு நார்மல் ஸ்டிச்சு. பட் வந்து கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா கேப் இல்லாமல் நல்ல நீட் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம தைச்சிட்டே வரலாம். பட் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த கேப்பில் தான் வந்து நம்ம உள்ளே வந்து அது வந்து நல்லா பவுன்ஸியாக காமிக்கிறதுக்காக உள்ளே வந்து நம்ம பஞ்சோ இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா பொடியாக குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ, கொஞ்சம் நிறையாவே ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா நம்மளுக்கு குண்டாக காமிக்கும், நல்லா பவுன்ஸியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி உள்ளே வந்து அந்த பஞ்சோ இல்லை கிளாத்தோ நீங்கள் உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த குட்டி கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டிட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். அதாவது நீங்கள் ரோப் வச்சு அட்டாச் பண்ணுறீங்க இல்லையா, அப்போவே நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா இன்னுமே அது வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. முடிக்கும்போது அந்த ரோப்பை இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே அது வந்து கலண்டு வராமல் இருக்கணும். ஸோ அதனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ரோப்பை மறுபடியும் நல்லா அட்டாச் பண்ணிவிடுங்க.